Hello friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம கிரியேட்டிவ் சேனல்ல கூட பின்ற ஒயர்ல இந்த சேர் எப்படி பின்றதுன்னு பார்க்க போறோம். நம்ம வீட்ல சோஃபா செட் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி இத டிசைன் பண்ணியிருக்கேன் பாருங்க. சின்னதா ரெண்டு சேர், கொஞ்சம் லாங்கா வந்துட்டு ஒரு சேர் பின்னிருக்கேன். அதுக்கு அப்புறம் குட்டியா ஒரு டீபாய். இப்போ இதெல்லாம் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இந்த சேர் செட்டை நவராத்திரி கொலுலயும் வைக்கலாம், அப்படி இல்லனா சின்ன குழந்தைகளுக்கு விளையாடுறதுக்கும் கொடுக்கலாம். இந்த மாதிரி சேர் செட் நீங்கள் குழந்தைங்களுக்கு விளையாடுறதுக்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்பவே ஹாப்பியாக இருப்பாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப சிம்பிள் இதை பண்ணுறது. இந்த மாதிரி நியூ ஐடியாஸ் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணுன்னா சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். நம்ம சேனலில் வர நியூ மாடல் பேஸ்கெட் ஐடியாஸுக்குன்னு தனியாக பிளேலிஸ்ட் வச்சுருக்கேன், நகாஸ் நியூ ஐடியா பேஸ்கெட்டுன்னு. அதில் நிறைய நியூ ஐடியா பேஸ்கெட்ஸ் இருக்குது, அதையும் பாருங்கள். இப்போ இந்த பெரிய சேர் எப்படி பின்றதுன்னு பார்க்கலாம். இது வந்துட்டு கைப்பிடிக்கு இதை வச்சுருக்கோம், இது வந்துட்டு கால். ஓகேவா? இப்போ சேரோட ஒன் சைடு இந்த முதுகு பக்கம் சாயறதை பின்னி வச்சாச்சு. இப்போ சேரோட இந்த ஷீட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு வந்துட்டு 14 ஒயர் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு ஒயரும் ஒரு அடி மட்டும்தான் கட் பண்ணி வச்சுருக்கோம். இதை வந்துட்டு மீதமான ஒயர்லேயும் நீங்கள் பண்ணிக்கலாம். ஒரு அடி ஒயர் மட்டுமே இதுக்கு போதுமானது. இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோன்னா, இந்த 14 ஒயரையும் ரன்னிங் ஒயரில் ஜாயின் பண்ண போகிறோம். ரன்னிங் ஒயர் ரொம்ப லாங்காக இருக்கணுன்ற அவசியம் இல்லை, மீதமான ஒயர்லேயே இந்த சேரை நம்ம பின்னிடலாம். இது கட் பண்ணி வச்சுருக்கிற ஒரு அடி ஒயர் இந்த மாதிரி மடித்து வச்சுருக்கேன். இது ரன்னிங் ஒயர், இந்த அளவுக்கு மடிச்சிக்கலாம். இந்த ஒயர் நம்ம உள்ளுக்குள்ளே சொருகி விட்டுருவோம். இப்போது லெஃப்ட் ஹேண்ட் லூப்பில் ரைட் ஹேண்ட் லூப்பாக இப்படி போடுறோம். இந்த ஒயர் மேல் பக்கம் பார்த்த மாதிரி வச்சு இந்த ஒயரை இந்த லூப்பில் போட்டு நாட்டை டைட் பண்ணணும். இது சரி பாதி இருக்கான்னு பார்க்கும்போது ஒரு பக்கம் சின்னதாகவும் ஒரு பக்கம் கொஞ்சம் பெருசாகவும் விட்டுக்கலாம். ஏன்னா சென்டர்லேருந்து கீழே வந்துட்டு 3 வரிசை போடுவோம், மேலே வந்துட்டு 2 வரிசை போடுவோம். மொத்தம் இதில் 6 வரிசை மட்டும்தான் போட போகிறோம் பாருங்கள். இப்போ இந்த சென்டர் இருக்குன்னா சென்டர்லேருந்து மேலே 3 வரிசை, சென்டர்லேருந்து கீழே 2 வரிசை. அதனால் ஒரு பக்கம் வந்துட்டு ஒரு சென்டிமீட்டர் ஒயர் வந்துட்டு கொஞ்சம் பெருசாக விட்டுக்கலாம். நீங்கள் எப்படி போட்டாலும் சரி கரெக்டாகவே இருக்கும், எக்ஸ்ட்ராவே இருக்கும். ஒரு அடி இது ரொம்ப அதிகம் தான். நீங்கள் 3/4 அடி ஒயர் எடுத்தாலே போதும். ஆனால் உள்ளுக்குள்ளே ஒயர் நம்ம அதிகமாக சொருகி விட்டோம்னா கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஓகேவா? அதனால் ஒரு அடி ஒயரே எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு நாட் போட்டாச்சு. இப்போ இன்னொரு ஒயர் எடுத்து வச்சுருக்கேன். ரன்னிங் ஒயர் இப்படி மடிக்கணும். கட் பண்ணி வச்சுருக்கிற ஒயர் இப்படி போட்டு ரன்னிங் ஒயர் மேல் பக்கம் பார்த்த மாதிரி வச்சு பின்னாடி சுற்றி வர ஒயரை இந்த லூப்பில் போட்டு நாட்டை டைட் பண்ணணும். இப்போ இந்த மாதிரி அப் அண்ட் டவுன் செக் பண்ணிக்கோங்க. இப்போது 3வது நாட் ரன்னிங் ஒயர் மடிக்கணும். கட் பண்ணி வச்சுருக்கிற ஒயர் இப்படி வச்சு ரன்னிங் ஒயர் மேல் பக்கம் பார்த்த மாதிரி வச்சு பின்னாடி சுற்றி வர ஒயரை இந்த லூப்பில் போட்டு நாட்டை டைட் பண்ணணும். இதையுமே அப் அண்ட் டவுன் இந்த மாதிரி செக் பண்ணிக்கோங்க. இப்போ இன்னும் ஒரு முறை இந்த கட் பண்ணி வச்சுருக்கிற ஒயரை எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரன்னிங் ஒயரை இப்படி மடிக்கணும். கட் பண்ணி வச்சுருக்கிற ஒயர் சரி பாதி மடித்து இப்படி வச்சுட்டு ரன்னிங் ஒயரை அப்படி மேல் பக்கம் பார்த்த மாதிரி வச்சு இந்த ஒயரை இந்த லூப்பில் போட்டு நாட்டை டைட் பண்ணணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிற ஒயர்ஸை எப்படி ரன்னிங் ஒயரில் ஜாயின் பண்ணுறதுன்னு உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ இதே மாதிரியே எல்லா ஒயர்ஸையும் ஜாயின் பண்ணிவிட்டு பார்க்கலாம். இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிற 14 ஒயரையும் ரன்னிங் ஒயரில் ஜாயின் பண்ணி முடிச்சாச்சு. இந்த ரன்னிங் ஒயரை கொஞ்சம் பெருசாகவே விட்டு கட் பண்ணிக்கலாம். ஷீட் பின்னி முடிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒயர்ஸை சொருகுவோம் பாருங்கள். ஃபுல்லாகவே சொருகி விட்டால் தான் இந்த மாதிரி ஸ்ட்ரிப்பாக இருக்கும், இல்லைன்னா கொஞ்சம் தொலைன்னு இருக்க மாதிரி இருக்கும். இந்த அளவுக்கு விட்டு கட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ரன்னிங் ஒயரை வச்சு இந்த பக்கம் 3 வரிசை, இந்த பக்கம் 2 வரிசை போட போகிறோம். ஓகேவா? இப்போ ரன்னிங் ஒயர் இப்படி வைக்கிறோம். ரன்னிங் ஒயரை இப்படி மடித்து ஃபஸ்ட் நாட்டில் இருக்கிற இந்த ஒயர் இது மேலே எப்படி சுற்றணும். ரன்னிங் ஒயரை மேல் பக்கம் பார்த்த மாதிரி வச்சு அது மேலே சுற்றின ஒயரை இந்த லூப்பில் போட்டு நாட்டை டைட் பண்ணணும். ரன்னிங் ஒயர் மடிக்கிறோம். 2வது நாட்டில் இருக்கிற ஒயர் இது மேலே சுற்றி ரன்னிங் ஒயர் மேல் பக்கம் பார்த்த மாதிரி வச்சு இது மேலே சுற்றின ஒயரை இந்த லூப்பில் போட்டு நாட்டை டைட் பண்ணணும். இதே மாதிரியே அடுத்தடுத்து இருக்கிற ஒயரில் நாட் போட்டுகிட்டே வரணும் வரிசையாக. அதுக்கப்புறம் ரன்னிங் ஒயரில் சைடில் வந்துட்டு கொஞ்சம் பெருசாகவே கட் பண்ணி விட்டுருங்க, அந்த ஒயரை உள்ளுக்குள்ளே சொருகி விடுறதுக்காக. சின்ன சேர் பின்னுறதுக்கும் சேம் இதே மெஷர்மெண்ட்டு தான், இதே ப்ரொசீஜரை தான் போடுறது. ஒரு அடி ஒயர் தான் எடுத்து பின்ன போகிறோம். ஆனால் சின்ன சேர் பின்னுறதுக்கு வெறும் 7 ஒயர் மட்டும்தான் எடுத்து பின்ன போகிறோம். ஓகேவா? அப்புறம் டீபாய் பின்னணும். டீபாய் பின்னுறதுக்கு எல்லாத்துக்கும் கடைசியில் மெஷர்மெண்ட்டு சொல்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போது இந்த எண்டு வரைக்கும் பின்னணும். இப்போ இந்த எண்டு வரைக்கும் பின்னதுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்கும். ரன்னிங் ஒயரை சைடில் இந்த அளவுக்கு கட் பண்ணிடலாம். இப்போ இன்னொரு முறை ரன்னிங் ஒயர் எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம். ரன்னிங் ஒயரை இப்படி வைக்கிறோம், இப்படி மடிக்கணும். ஃபஸ்ட் நாட்டில் இருக்கிற ஒயர் இது மேலே சுற்றி ரன்னிங் ஒயர் மேல் பக்கம் பார்த்த மாதிரி வச்சு இது மேலே சுற்றின ஒயரை இந்த லூப்பில் போட்டு நாட்டை டைட் பண்ணணும். அவ்வளோதான். இப்போ இதே மாதிரி இந்த ரன்னிங் ஒயரை வச்சு இந்த வரிசை ஃபுல்லாகவே போடணும். இந்த பக்கத்தில் 3 வரிசை, இதே மாதிரி சென்டர்லேருந்து கீழே 2 வரிசை போடணும். இந்த மாதிரி தனித்தனியாக ஸ்பேர்லாம் செஞ்சு நம்ம க்ளூகன் வச்சு ஒட்ட வைக்க போகிறோம்.
பிகினர்ஸ் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா பிகினர்ஸ்க்காகவே குட்டி குட்டி மினி பேஸ்கெட் ஐடியாஸ் நிறைய இருக்குது. குட்டி குட்டி பேஸ்கெட்லாம் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா பெரிய பேஸ்கெட் ரொம்ப ஈஸியாகவே உங்களால் போட முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த ரன்னிங் ஒயரை எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும் இல்லையா? இப்போ இந்த ஷீட்டில் வந்துட்டு இதே மாதிரி 6 வரிசை மட்டும் பின்ன போகிறோம். இந்த 6 வரிசை பின்னிட்டு பார்க்கலாம். இப்போ இந்த 6 வரிசை இந்த ஷீட் பின்னி முடிச்சதுக்கப்புறம் கொஞ்சம் லூஸாக இருக்கிற மாதிரி இருக்குது பாருங்கள். ஆனால் இது நல்லா ஸ்ட்ரிப்பாக இருக்குது இல்லையா? இப்போ இந்த லூஸாக இருக்கிறது இந்த ஒயர்ஸ் எல்லாம் சொருகி விட்டதுக்கப்புறம் நல்லா ஸ்ட்ரிப்பாக மாறிடும். இங்கே இருக்கிற எல்லா ஒயர்ஸையுமே இதுக்குள்ளே சொருகி விட்டுருங்க. ஒயரை கட் பண்ணாதீங்க. இந்த மாதிரி எல்லா ஒயர்ஸையும் சொருகி விடணும் ஸ்ட்ரெயிட்டில். எல்லா ஒயர்ஸையும் சொருகி முடிச்சதுக்கப்புறம் இந்த ஷீட் வந்துட்டு ஸ்ட்ரிப்பாக இல்லை லூஸாக இருக்கிற மாதிரி இருக்குதுன்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா குச்சி சொருகிக்கோங்க. இது வந்துட்டு ஒயரோட குவாலிட்டிக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். ரொம்ப லோ குவாலிட்டி ஒயர் ஏதாவது உங்களுக்கு கிடச்சிச்சினாக்கா ஸ்ட்ரிப்பாக இருக்காது. நான் வந்துட்டு டீலக்ஸ் ஒயர் யூஸ் பண்ணுறேன். அதனால் இந்த ஒயர்ஸ் எல்லாமே சொருகி விட்டதுக்கப்புறம் எனக்கு நல்லா கரெக்டாக இருந்துச்சு. குச்சி சொருக வேண்டிய அவசியம் இல்லை. தேவைப்பட்டால் நீங்கள் குச்சி சொருகிக்கோங்க. ஃப்ரெஷ்ஷாக வீட்டில் தென்னை மரம் இருந்துச்சுனாக்கா அதுலேருந்து குச்சி சீவி சொருகிக்கோங்க. ஏன்னா கொழுவில் வைக்கிறது பழைய தொடப்பத்தில் இருந்தால் எடுத்து வைக்கக்கூடாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எல்லா ஒயர்ஸையும் சொருகி முடிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு ஃபினிஷிங் வரும். இப்போ இந்த ஷீட்டை இப்படி வச்சு நம்ம க்ளூ கன் போட்டு ஒட்டி விட போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த சேரோட கால் எப்படி பின்னுறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த கைப்பிடி எப்படி பின்னுறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த காலுக்கு வந்துட்டு ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும். இந்த கைப்பிடி பாருங்கள் இந்த மாதிரி பெண்டு வந்த மாதிரி இருக்குது. இதையும் எப்படி பண்ணுறதுன்னு தனித்தனியாக பார்க்கலாம். இதே மெத்தட்லேயே இந்த மாதிரி நேம்ஸ்லாம் எப்படி பின்னுறதுன்னு வீடியோ போட்டிருக்கேன். நீங்கள் அந்த வீடியோவை பார்க்கலன்னா இந்த வீடியோவுக்கு கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இந்த மாதிரி பெண்டு மட்டும் எப்படி பண்ணுறதுன்னு உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருச்சுன்னா என்ன லெட்டர்ஸ் வேணாலும் நீங்கள் பின்னிக்கலாம். கீ செயினில் இதை நீங்கள் செட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கால் பின்ன போகிறோம். ஒரு கால் பின்னுறதுக்கு 2 ஒயர் 2.25 அடி ஒயர் வரைக்கும் தேவைப்படும். ஓகேவா? நம்ம சாதாரணமாக பாக்ஸ் நாட் போடுவோம் இல்லையா, 2 ஒயர் வச்சு அதே மாதிரி பாக்ஸ் நாட் போட்டு தான் இந்த கால் நம்ம பின்ன போகிறோம். பாக்ஸ் நாட் போட்டாச்சு. பாக்ஸ் நாட் போட்டுட்டு அப் அண்ட் டவுன் செக் பண்ணணும். அப் அண்ட் டவுன் இருந்துச்சுன்னா இந்த கால் பின்னி முடிச்சதுக்கப்புறம் ஒயர் வந்துட்டு ஒரு பக்கம் பெருசாகவும் ஒரு பக்கம் சின்னதாகவும் இருக்கும். ஓகே, இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். பண்ணிவிட்டு இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோன்னா இந்த கீழே இருக்கிற ஒயரை இப்படி மேல் பக்கம் பார்த்த மாதிரி வைக்கிறோம். இப்போது லெஃப்ட் ஒயர் தான் இந்த ஒயரை லாக் பண்ணணும். லெஃப்ட் ஒயர் எப்படி மடிச்சாச்சு. அப்புறம் மேல் பக்கம் இருக்கிற ஒயரை இப்படி மடிக்கணும். ரைட் இருக்கிற ஒயரை இந்த லூப்பில் இப்படி போடணும். இப்போது 2வது நாட் பின்னி முடிச்சாச்சு. இப்போது 3வது நாட்டு. இந்த 3வது நாட் பின்னுறதுக்கு கீழே இருக்கிற ஒயரை மேல் பக்கம் பார்த்த மாதிரி வைக்கிறோம். இப்போ ரைட் ஒயர் தான் இந்த ஒயரை லாக் பண்ணும். இப்போ மேலே இருக்கிற ஒயரை கீழே வைக்கிறோம். இப்போ இந்த ஒயரை இந்த லூப்பில் போட்டு நாட்டை டைட் பண்ணுறோம். இது ஒரு முறைக்கு 2 முறை ட்ரை பண்ணுங்கள். திரும்ப திரும்ப ட்ரை பண்ணால் தான் இது வரும். பார்க்க ஈஸியாக இருக்கிற மாதிரி இருக்கும். போடும்போது உங்களுக்கே கன்ஃபியூஸ்ட் ஆகிடும். ஓகேவா? ஒரு ஒயரை இன்னொரு ஒயர் லாக் பண்ணணும். இதையும் பார்த்துக்கோங்க. இப்போது கீழே இருக்கிற ஒயரை இப்படி மேல் பக்கம் பார்த்த மாதிரி வைக்கிறோம். ரைட்டில் ஒரு பக்கம் லாக் ஆகும், லெஃப்டில் ஒரு பக்கம் அந்த ஒயர் லாக் ஆகும். மாற்றி போட்டிங்கனாக்கா வராது. இப்போ கீழே இருக்கிற ஒயரை மேல் பக்கம் பார்த்த மாதிரி வச்சு இப்போ லெஃப்ட் ஒயர் தான் இதை லாக் பண்ணும். இப்போ மேலே இருக்கிற ஒயரை கீழே வைக்கணும். இப்போ இந்த ஒயரை இந்த லூப்பில் போட்டு நாட்டை டைட் பண்ணணும். இப்போ இதே மாதிரி காலில் எத்தனை நாட்டு வரைக்கும் போடணும்னா 21 நாட்டு வரைக்கும் போட்டிருக்கேன். ஓகேவா? இதே மாதிரி எல்லா கால்லையும், அதாவது 4 காலிலையும் 21 நாட் போடுங்க. நீங்கள் ஒரு நாட் அதிகமாக போட்டாலும் சரி, இல்லை ஒரு நாட் கம்மியாக போட்டாலும் சரி, கால் வந்துட்டு ஆடும். ஸ்ட்ரெயிட்டாக நிற்காது சேரு. அதுக்காக தான் சொல்கிறேன். இப்போ 3 சேர் பின்னுறோன்னா மொத்தம் 12 கால் நமக்கு தேவைப்படும். இந்த 12 காலுமே 21 நாட்டு வரைக்குமே போட்டுக்கோங்க. அப்போ தான் கரெக்டாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதே மாதிரி இந்த கால் ஃபுல்லாகவே பின்னிக்கலாம். இப்போ இது பின்னி முடிச்சதுக்கப்புறம் இந்த கடைசி நாட் பாருங்கள் ராங் சைடில் முடிகிற மாதிரி இருக்குது. ஓகேவா? அப்போ தான் இந்த ஒயர்ஸை உள்ளுக்குள்ளே சொருகும் போது ரைட் சைடு நமக்கு கரெக்டாக இருக்கும். இந்த ஒயரை இப்படி சொருகி விடுறோம். இந்த ஒயரை இப்படி ஆப்போசிட்டில் இப்படி சொருகி விடணும். இப்போ டைட் பண்ண வேண்டாம். இந்த 2 ஒயரை சொருகி விட்டுட்டு டைட் பண்ணிக்கலாம். இந்த மேலே இருக்கிற ஒயரை இப்படி ஆப்போசிட்டில் மடித்து இப்படி சொருகி விட்டு இப்போ நல்லா டைட் பண்ணிக்கலாம். நல்லா இறுக்கி டைட் பண்ணிக்கோங்க, பிரிஞ்சு வராது. இப்போ டைட் பண்ணிவிட்டு இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற ஒயர்ஸை கட் பண்ணி விட்டுடலாம். இப்போ இதே மாதிரியே ஒரு சேர் பின்னுறதுக்கு நமக்கு 4 கால் தேவைப்படும். 4 கால் பின்னி முடிச்சாச்சு. இப்போது கைப்பிடி பின்னணும். கைப்பிடி எப்படி பின்னுறதுன்னு பார்க்கலாம். இந்த கைப்பிடி பின்னுறதுக்கு நமக்கு 3 அடி ஒயர் தேவைப்படும். 3 அடி உள்ளுக்குள்ளே சொருகி விடணும். அதுக்காக கொஞ்சமாக இந்த மாதிரி பெருசாக எடுத்துக்கோங்க. ஒரு 2 சென்டிமீட்டர் அளவுக்கு
3 அடியிலேருந்து எக்ஸ்ட்ரா எடுத்துக்கோங்க. இப்போ இப்படி கட் பண்ணி விட்டுக்கலாம். இதே மாதிரி 2 ஒயர் தேவை. இப்போ இந்த 2 ஒயரையும் நம்ம சாதாரணமாக பாக்ஸ் நட் போடுற மாதிரியே பாக்ஸ் நட் போட்டுக்கலாம். நம்ம கால் எப்படி பின்னமோ சேம் அதே மாதிரி தான் பின்ன போகிறோம், எந்த மாற்றமும் இல்லை. ஆனால் வந்துட்டு கைப்பிடிக்கு இந்த பெண்டு வரும் பார்த்திங்களா, அது மட்டும்தான் இதில் நம்ம பண்ண போகிறோம். இப்போ இதே மாதிரியே இந்த பக்கமும் 21 நாட் பின்னணும். 21 நாட் பின்னதுக்கப்புறம் பெண்டு வரும். அந்த பெண்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அந்த பெண்டு மட்டும் எப்படி பண்ணுறதுன்னு உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிட்டா போதும். நீங்கள் என்ன மாதிரி லெட்டர் வேணாலும் உங்களால் வீவ் பண்ணிக்க முடியும். பின்னி முடிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க, ஒரே அளவில் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஒரு நாட் பெருசானாலும் பார்க்க நல்லா இருக்காது. இப்போ இந்த பெண்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த பெண்ட் பண்ணுறதுக்கு உங்கள் பக்கம் பார்த்தாம இருக்கு இல்லையா, இந்த ஒயரை இப்படி கீழ்ப்பக்கம் இப்படி மடிக்கணும். இந்த ஒயரை இப்படி கீழே மடித்து இப்படி பின் பக்கமாக இப்படி கொண்டு போகணும். இந்த 2 விரலால் இதை இப்படி பிடிச்சிக்கோங்க, நழுவி வராமல் இருக்கிறதுக்காக. இப்போது லெஃப்ட் சைடு இருக்க இந்த ஒயரை இப்படி கீழ்ப்பக்கம் கொண்டு வந்து இந்த லூப்பில் இப்படி போடுறோம். ரைட் சைடு இருக்கிற இந்த ஒயரை இப்படி மடித்து இந்த லூப்பில் இப்படி போடணும். அவ்வளோதான் இந்த பெண்டு. இப்போ வந்துட்டு இந்த நாட்டை டைட் பண்ணணும். இந்த பெண்டு நான் கற்றுக்கும் போது ரொம்பவே சிரமப்பட்டேன். ஆனால் உங்களுக்கு ரொம்ப ஈஸி மெத்தடில் சொல்லி கொடுத்துருக்கேன் பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போது இங்கே இருந்த நாட்டை இந்த பக்கம் கொண்டு வந்தாச்சு. இப்போ இனிமேல் நம்ம எப்பவும் போல் நம்ம நாட் போட வேண்டியது தான். கீழே இருக்கிற ஒயரை மேல் பக்கம் பார்த்த மாதிரி வைக்கிறோம். லெஃப்ட் ஒயர் இந்த ஒயரை லாக் பண்ணும். இப்போ மேலே ஒயர் கீழே கொண்டு வரணும். இப்போ இந்த ஒயரை இந்த லூப்பில் போட்டு நாட்டை டைட் பண்ணணும். இப்போ இதே மாதிரியே இந்த பக்கத்தில் 10 நாட் வரைக்கும் போடணும். 10 நாட் வரைக்கும் போட்டாக்கா இந்த மாதிரி வரும். ஓகேவா? சேரோட ஒரு பக்கம் கைப்பிடி வந்துட்டு சின்னதாகவும் ஒரு பக்கம் பெருசாகவும் இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும். இப்போ இது எப்படி ஃபினிஷ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ராங் சைடில் முடிகிற மாதிரி வச்சுருக்கேன். இந்த ஒயர் எடுத்து ஆப்போசிட்டில் இப்படி மடித்து இப்படி சொருகணும். இந்த ஒயரை ஆப்போசிட்டில் மடித்து இப்படி சொருகணும். இப்போ டைட் பண்ண வேண்டாம். இந்த 2 ஒயரையும் ஆப்போசிட்டில் சொருகிட்டு அப்புறம் டைட் பண்ணிக்கலாம். இந்த ஒயரை இப்படி மடித்து சொருகணும். இந்த ஒயரை இப்படி மடித்து இந்த ஹோலில் சொருகி இப்போ நாட்டை டைட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இப்போ கைப்பிடியும் போட்டாச்சு. இப்போ இந்த கைப்பிடி கால் இந்த ஷீட் எல்லாத்தையும் எப்படி ஒன்றா ஜாயின் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். டைட் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற ஒயர்ஸை கட் பண்ணி விட்டுடணும். இப்போ இந்த சேருக்கு தேவையான ஸ்பேர் செஞ்சு வச்சாச்சு இல்லையா. இப்போ எல்லாத்தையும் நம்ம இந்த க்ளூகன் வச்சு ஒட்ட போகிறோம். உங்கள் வீட்டில் ஸ்கூல் பிள்ளைங்க இருக்காங்கன்னா இந்த க்ளூகன் கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா ஸ்கூல் ப்ராஜெக்ட்லாம் பண்ணுறதுக்காக இதை வீட்டில் வச்சுருப்பீங்க. இந்த க்ளூகனோட விலை பார்த்திங்கன்னா வெறும் 150 ரூபா தான் ஆகுது. நீங்கள் க்ளூகன் வச்சு தான் ஓட்டணும்னு கிடையாது. நீங்கள் ஃபெவிக்விக்கும் போட்டு ஒட்டிக்கலாம். இல்லை உங்களுக்கு கட்ட முடிஞ்சதுன்னா ஒயர் வச்சு உங்களுக்கு கட்டுறது உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருந்துச்சுன்னா அப்படியும் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி 4 காலும் ஒரே அளவில் வச்சு இந்த மாதிரி ஒட்டிக்கோங்க. சாயாமல் ஸ்ட்ரைட்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. 4 கால் ஒட்டி முடிச்சதுக்கப்புறம் நல்லா ஸ்ட்ரைட்டாக நிற்குதான்னு பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு அதுக்கப்புறமா பேக் சீட் ஓட்டிக்கலாம். பேக் சீட் ஓட்டிட்டு அதுக்கப்புறமா கைப்பிடி ஓட்டணும். கடைசியில் வந்துட்டு இந்த சின்ன சேருக்கு டீபாய்க்கு மெஷர்மெண்ட்லாம் பார்க்கலாம். இந்த மெஷர்மெண்ட் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். எப்போ வேணால் நீங்கள் பார்த்துக்கலாம். ஸ்க்ரீன்ஷாட்டும் எடுத்து வச்சுக்கலாம். இல்லை இதை விட பெரிய சேர் வேணும்னாலும் நீங்கள் போட்டுக்கலாம். கால் ஓட்டி முடிச்சாச்சு. கால் நல்லா டைட்டாக பிடிச்சதுக்கப்புறமா பேக் சீட் ஓட்டிக்கலாம். பேக் சீட்லேயும் இந்த மாதிரி க்ளூ அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிவிட்டு ஸ்ட்ரெயிட் பார்த்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ரோலையே ஒட்டிக்கிறேன். ஒட்டினதுக்கப்புறம் இந்த மாதிரி கொஞ்சம் நேரம் பிடிச்சிக்கோங்க. இது டைட்டாக பிடிக்கிற வரைக்கும். ஓகே, இப்போ நல்லா க்ரிப்பாக பிடிச்சிருச்சு பாருங்கள் கால் பேக் சீட் எல்லாமே. இப்போ கைப்பிடியிலும் இதே மாதிரி இந்த க்ளூ போட்டு இந்த மாதிரி ஒட்டி விட்டுக்கோங்க. இந்த கைப்பிடி பாருங்கள், இந்த சேருக்கு அளவாக இருக்குது 2 பக்கமும். நீங்கள் பெரிய சேர் போட்டாலும் சரி, இதை விட சின்ன சேர் போட்டாலும் சரி, இந்த மாதிரி அளவு எடுத்து போட்டுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு ரொம்பவே அழகான குட்டியான சேர் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்த வீடியோக்கு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இந்த லாங் சேர் பின்னோம் இல்லையா, சேம் அதே மாதிரி தான் இந்த இந்த குட்டி சேரம் பின்னணும். இது பின்னுறதுக்கு வந்துட்டு வெறும் 6 ஒயர் மட்டும் வச்சு பின்னாலே போதும். 6 ஒயர் 1 அடி ஸ்கேல் தான் எடுக்கணும். இதே மாதிரி இப்போ டீபாய், இந்த டீபாய் பின்னுறதுக்கு 5 ஒயர் 3/4 அடி எடுத்தாலே போதும். ஒயர் அதுவே ரொம்பவே அதிகம். 3/4 அடியே 5 ஒயர் எடுத்து 5 வருஷம் இந்த மாதிரி ஸ்கொயராக பின்னி வச்சுருக்கேன். இந்த டீபாய்க்கான கால் பார்த்தீங்கன்னா சேரை விட கொஞ்சம் குட்டியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. அதனால் அந்த டீபாய்க்கான கால் 1.5 அடி ஒயர் எடுத்துக்கோங்க போதும். சேம் இதே மாதிரி தான் பின்னணும். நம்ம சேரோட கால் 3 சேரோட காலுமே வந்துட்டு ஒயர் எவ்வளோ எடுத்தோம், 2.25 அடி எடுத்தோம். ஆனால் டீபாய்க்கான கால் மட்டும் 1.5 அடி எடுத்துக்கோங்க போதும்.
இந்த மெஷர்மெண்ட் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் டீட்டெயிலாக கொடுக்குறேன், எப்போ வேணால் நீங்கள் பார்த்துக்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.